வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. பொதுவாக பண்டிகை என்றாலோ, வீட்டிலே விசேஷம் என்றாலோ, கோவில்களில் விசேஷித்த தொழுகை என்றாலோ வெடி வெடிக்கிறார்கள். இந்நாட்களில் நிறைய வெடி சத்தங்கள், அதிர்வுகள், இவைகள் மனிதர்களின் கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியின் அளவை வெளிப்படுத்துகின்றன. மனித முயற்சியால் வரும் சத்தங்கள் மனிதனை மகிழ்ச்சிப்படுத்துமானால், ஆண்டவருடைய சத்தம் என்னவெல்லாம் செய்யும்? சங்கீதம் 29 வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தரின் சத்தத்தை குறித்து கூறப்பட்டுள்ளது. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தரின் சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது, வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது, காடுகளை வெறுமையாக்குகின்றது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளா? கர்த்தரின் சத்தம் அவைகளை முறித்து போடும். தாங்க முடியாத அக்கினியை போன்ற முட்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தருடைய சத்தம் அவைகளை கருக்கிவிடும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களோடு அக்கினியில் உலாவின தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். வனாந்திரம் போல உங்கள் வாழ்க்கை வறண்டு காணப்பட்டாலும், ஆகாரை சந்தித்த தேவன் உங்களையும் சந்திப்பார், கண்களை திறப்பார், வழிகாட்டுவார், வறண்ட பகுதிகளையெல்லாம் வளமுள்ளதாக்குவார். அன்பானவர்களே, தினமும் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்குள் வருகிறதா? கேட்கிறீர்களா? நிறைய தேவையில்லாத, தரமில்லாத சத்தங்களை நமக்குள் அனுமதிக்காதிருப்போம். இப்போது நாம் கேட்கும் சத்தங்கள் ஓய்ந்து போகும். ஆனால் கர்த்தரின் சத்தம் எப்போதும் நமக்குள் இருக்கும், நம்மை தொடரும், நம்மை உயிர்ப்பிக்கும், சந்தோஷப்படுத்தும், நமக்கு வழிகாட்டும். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் என்னை தினமும் பாதிக்கட்டும். இது என்னுடைய ஜெபமாக இருக்கட்டும். அவருடைய சத்தம் பூமியை அதிர பண்ணிற்று என்று எபிரேயர் 12:26 வாசிக்கின்றோம். ஆம், அவருடைய சத்தம் நம்மையும், நம்முடைய மனதையும், நம் பிரச்சனைகளையும் அசைக்கட்டும், நம்மை ஓட வைக்கட்டும் அவருக்காக. அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய நண்பர்கள் அவர்களுடைய வழக்கத்தின்படி பலகாரங்களையும் ஸ்வீட்ஸையும் நமக்கு கொடுப்பார்கள். அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள், புசியுங்கள், ஜெபத்தோடு புசியுங்கள், அவர்களை வாழ்த்துங்கள். அவர்களுடைய நம்பிக்கையை நாம் நம்புவதுதான் தவறு, வாழ்த்துவதிலே தவறில்லை. ஏற்றுக்கொள்ளுங்கள். நேற்று உங்களை வழிநடத்தினவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.